நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதற்குப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் தந்தபடியான ஆண்டவருக்கும் கேட்டிக்ஸ் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்யும் ஆண்டவர். இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம் சென்னையில் ஒரு சர்ச் டெடிகேஷன் இன்றைக்கி என்னுடைய தலைமையில் அப்படிப்பட்ட நிகழ்வு கிட்டத்தட்ட ஏற்கனவே முதல் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகி ரொம்ப தூரம் ரொம்ப யோசனை பண்ணி 4ஆம் தேதி கொடுத்தேன் அவருக்கு. ஆனால் இன்றைக்கி ஆண்டுடைய சித்தம் இன்றைக்கி பரமதாபுரம் தூய தோம ஆலயத்தில் இருப்பது ஆண்டுடைய சித்தம். அந்த ஆண்டுடைய நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்கள் செய்ய மாட்டார். அவர் எதை நினைக்கிறார் அதை மட்டும் தான் செய்வார். எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி இன்றைக்கி ஊருக்கு போயிடலாங்க, ஆனால் முடியாத நிலைமை இங்கு இருப்பது ஆண்டுடைய சித்தம். ஒருவேளை இன்றைக்கி என்ன பேசலாம் என்று காணியுள்ள தலைப்பு மிகவும் சிறப்பான தலைப்பு. வேத வாக்கியங்களை கற்றுத்தரும் உயிர்த்த கிறிஸ்து. ஆண்டவர் நமக்கு வாக்கியங்களை ஸ்கிரிப்சர் ஆண்டுடைய பைபிளை நமக்கு சொல்லித்தரார். அந்த உயிர்த்த கிறிஸ்துடைய தன்மை ஆண்டவர் நமக்கு பைபிளை சொல்லித்தரான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எதை பேசலாமான்னு உள்ள வரும்போது நிலைத்திருங்கள் ஒரு நல்ல தலைப்பு, சூப்பர் தலைப்பு. நம்ம சண்டே ஸ்கூல் தலைப்பு நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு நிலைத்திருப்பது. ஆண்டவரோடு நாம் எப்படி நிலைத்திருப்பது? நிலைத்திருப்பதை இன்றைய தாண்டு என்னன்னு கேட்டேன். இன்றைய தாண்டு கேட்குறப்ப நீதிமொழிகள் 12:22 உண்மை பொய் வார்த்தைகளுக்கு ஆண்டவர் அருவருப்பு. பொய் யார் பேசுறதுன்னா அவருக்கு யாராவது அருவருப்பானவர். அருவருப்புனா எப்படி? ஒரு குஷ்டரோகியை பார்த்தா பக்கத்தில் போவோமா? போக மாட்டோம். ஒருத்தருக்கு வேறு மாதிரி ஒரு அசிங்கமாக இருந்தால் பக்கத்தில் போவோமா? இல்லை ஒரு அசிங்கமாக தண்ணி அடிச்சுட்டு ஒரு சாக்கடையில் படுத்து எழுந்திரிச்சு வரா, அது பக்கத்தில் போவோமா? ஒரு பண்ணி பக்கத்தில் போவோமா? போக மாட்டோம். அதே மாதிரி தான் அருவருப்புங்கிறது அந்த சாக்கடையில் படுத்து போய் இருந்து வர பண்ணி எவ்வளோ அசிங்கமாக இருக்கோ அதை ஒரு அருவருப்பாக தெரியும். எனக்கு பண்ணியை பார்த்தாலும் சரி பாம்பை பார்த்தாலும் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். பக்கத்திலே போக மாட்டேன், ராத்திரி தூக்கமே வராது, அவ்வளோ அருவருப்பு. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். பொய் உடலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அருவருக்கும் ஆண்டவர். ஆனால் உண்மையானவர் உண்மை நேசிக்கிறார் சொல்லப்படுது. உண்மையாய் நடக்கிறவர் அவருக்கு அவர் பிரியமானவர். அதுதான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அந்த பிரியம் ஆண்டவர் பிரியப்படுறார். யார் அவற்றை உண்மையாக இருக்காங்களோ அவர் மேலே பிரியமாக இருக்கிறார். இதை பற்றி என்ன சொல்லலாம்னு இருக்கிறப்போ ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மாறிச்சு. ரஷ்யா பக்கத்தில் ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மாறிச்சு. கம்யூனிஸ்ட் ஆட்சி மாறினோடனே இப்போ நாளைக்கு நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி ஷெனானுடைய சென்ட்ரல் செக்ரட்டரி நாளைக்கு பதவி வைக்க போகிறார். ஒரு குருவானவரோடு சொன்னாங்க பேசினேன். அவரோட ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு தூத்துக்குடியில். நான் வரேன், தூத்துக்குடிக்கு வெயிட் பண்ணுவேன். இல்லை இன்னைக்கு எங்கள் ஜிஎஸ் நாளைக்கு பதவி வைக்கிறாங்க ஜெனரல் செக்ரட்டரி, அதனால் நான் அங்கே போயிடுறேயா, தயவு செஞ்சு என்னை எதிர்பார்க்காதீங்கன்றார். இதே மாதிரி அந்த ஒரு பெரிய போஸ்டிங், அதாவது ஷெனாடுங்கிறது 25 பேராயர்கள் தென்னிந்தியா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 5-6 மாநிலங்களும் சேர்ந்து அதுக்கு நம்முடைய ஒரு பெரிய போஸ்டிங் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவருடைய பதவியேற்பு போகிறது என்பது ஒரு பெருமை. அதே மாதிரி ருமேனியா அரசு வந்து கம்யூனிஸ்ட் நாடு பதவி ஏற்கிறப்போ அங்கே எல்லா பாஸ்டர்ஸும் வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் என்பது கிறிஸ்தவம் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு கொள்கை. கிறிஸ்தவம் அல்ல, கடவுள் இல்லை, ஒன்று தான். சைனாவில் போனேன்னா கம்யூனிஸ்ட் நாடு. சைனாவில் வந்து கிறிஸ்தவனுக்கு ரொம்ப கஷ்டம். சைனாவில் பயங்கரமான கஷ்டம். ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ மக்களாக மாறிட்டாங்க. கம்யூனிஸ்ட் என்பது மனிதனுக்கு வாழ்வில்லைன்னு சொல்லிட்டாங்க. சோசியலிசம் வந்து மனுஷனுக்கு வாழ்வில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் அந்த ருமேனியா அரசை பற்றி நிறைய மாஸ்டர்ஸ் பெருமையாக பேசுகிறாங்க. உங்கள் கொள்கை தான் நல்ல கொள்கை, உங்கள் கொள்கை தான் சூப்பர் கொள்கை. எல்லோரும் வந்தவங்களாம் அவங்கள வாழ்த்தி பேசுவாங்க. எந்த தலைவருக்கு வந்தாலும் அந்த தலைவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப வாழ்த்தி பேசுவாங்க. அதே மாதிரி அவங்கள ரொம்ப வாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கிறிஸ்துவோடைய மகிமை குறையும். கிறிஸ்துவோடைய மகிமை அங்கே குறைஞ்சிக்கிட்டே குறைச்சி பேசுகிறாங்க மாஸ்டர்ஸ். அவருடைய ஊழியத்தை செய்யும் அந்த ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த ஊழியர்கள் அவரை குறைச்சி அந்த லோக்கல் அரசை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ 3ஆம் திரு மாசுடைய மனைவியோ அவரும் அங்கே இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பாத்தியா
ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. தவறு, நீ எடுத்து பேசு, அது நீங்கள் பேசுறது தவறு, நீங்கள் கிறிஸ்துவ தப்பாக பேசுகிறீங்க, இது பேசுறது தவறு, நீங்கள் எடுத்து பேசினாங்களா? அவர் சொன்னாரா, நான் எடுத்து பேசினா உனக்கு கடன் இருக்க மாட்டேன் பராரியா, நீ கொண்டுருவாங்களே பராரியானாரா? பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. நம் வாழ்க்கையில் நம்முடைய பெயர் எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, அதுக்கப்புறம் 80, அதுக்கு உபத்திரம். 80க்கு மேலே இருக்கிறப்போ அவன் யாருக்கு ஈக்குவல் ஆகிறான்னா, ஒரு பூனை, ஒரு கோழி, ஒரு நாய், இதுக்கு ஈக்குவல் ஆகிடுறான். ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்மா யாராவது வெளியே போவாங்களா? போக முடியாது. ஒரு நாயை விட்டுட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. கோழியை விட்டுட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. அப்போ 80, 85 வயசுக்கு வாழ்கிறப்போ அதுதான் நிலைமை. அதுக்கு மேலே எந்த மனுஷனும் இருக்கிறதில்ல. நிஜமான 100-110 வயசோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதால வாழ்வது ஒரு முறை தான்ப்பா. அது யாருக்காக வாழ்றதான் முக்கியம். நீ தைரியமாக பேசினாங்களாம். அவர் உண்மைதான் எழுது, தைரியமாக நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு. இயேசு உலகத்தின் ரட்சகர், இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தார். கொடுமையான சீரல் மதிலை மோதிடிக்கிற வெள்ளத்தை கொள்கையில் ஏழைகளுக்கு பலர் திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிட யாருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, இனத்தை பார்க்கல, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நீங்கள் குறை சொல்வது தவறு. அவர் மதத்தை சாப்பிடுவதற்கு வரல, ஒரு தலைவன் ஆவதற்கு வரல, அவர் உலகத்தில் வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வாழ்வை கொடுப்பதற்காக தைரியமாக பேசினாங்க. அதுக்கு தண்டனை என்னன்னா, பூமியிலிருந்து 300 அடி கீழே இருக்கிற ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அவரையும் மனைவியும் துணியெல்லாம் உடிச்சிட்டு நிர்வாணப்படுத்தி 300 டிகிரி சூடேற்றப்பட்ட தோசைக்கல்லுக்கு போட்டாங்க. சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவங்க ஒருவேளை அவங்க சொல்லணும்னா கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்திருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க பெயர் இன்னைக்கு நினைத்திருக்கு. இதுதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மத்திய 7 வாசிக்கிறோம். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட பெருங்காற்று வந்தது, புயல் வந்தது, அந்த வீடு அசைக்கப்படலாம். இன்னொரு ஒரு உலக பிரகாரமாய் கட்டப்பட்ட வீடு. காற்று வந்துச்சு, மழை வந்துச்சு, அது கீழே வந்துச்சு. நீங்கள் நாமும் நம் வீட்டை எங்கே கட்டின மக்களாக காணப்படுகிறோம். நம்முடைய அஸ்திவாரம் யார் மேல் போடப்பட்டிருக்கு? நம்முடைய அஸ்திவாரம் நம்மை உருவாக்கின நம்முடைய தகப்பன் மேல் போடப்பட்டிருக்கா? அஸ்திவாரம் நமக்கு வாழ் கொடுத்த, நம்மை நேசிக்கிற, நம்மை உருவாக்கின ஆண்டவர் மேல் நம்முடைய அஸ்திவாரம் இருக்கா? அந்த அஸ்திவாரம் என்பது அவர் கேட்பது வாழ்க்கை உண்மை மட்டும்தான் கேட்கிறார். இன்னைக்கு 3வது சண்டே ஸ்கூலில் சொல்லப்பட்டது, உண்மையுள்ள மனிதன் அவருக்கு பிரியமானவன். உண்மையுள்ள நீதிமொழியில் 28:20 சொல்லுது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறார். எரேமியா 9:7 சொல்றார், அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அவனை அழைத்து வருகிறார். அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அழைத்து வருகிறார். அவனை அழைத்து வருவதற்கு நோக்கமே ஒரு மனம், ட்ரூத். கல்லூரிக்கு ஊர்பட்டத்தில் இருக்கிற ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் கால் பண்ணுற ஆபிரகாம், நம்முடைய ஆசீர்வதிக்கை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்த வருகிறார். ஏன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், உபாகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்களை சேவித்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஒரு யூதன் அல்ல, ஒரு இஸ்ரவேலர் அல்ல. ஆபிரகாம் இந்த கடவுள் யாருன்னே அவருக்கு தெரியாது. வேறே தெய்வங்களை சேவித்தான்னு சொல்லப்படுது. வேறே தெய்வங்களை சேவித்தார்னா அவரை பற்றி வேற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் அது மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, கஷ்டம் வந்துருச்சு, இது வாழ்வு கொடுக்காதுங்கிற. சங்கீதம் 115, ஏசாயா 44, எரேமியா 10:10 சொல்றது, அவர் உண்மையின் கடவுள், அவர் தான் நிலையான கடவுள். எரேமியா 10, அவர் உண்மையின் கடவுள், உயிருள்ள கடவுள், நிலையான கடவுள். எரேமியா 10:10 சொல்றாங்க. ஏசாயா 44 சொல்றாங்க, இல்லை இல்லை இவர் தாங்க வாழ்வு. 115, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு பிரியவனுக்கு.
ஆரம்பத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் உண்மை. சும்மா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் மட்டும் பிளெஸிங் வந்துறாரு. நான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன் மட்டும் சொன்னால் பிளெஸிங் வந்தார். நான் திருச்சபைக்கு போகிறேன் என்று சொன்னால் மட்டும் பிளெஸிங் வந்தார். நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு பாட்டு பாட தெரியும் சொன்னால் மட்டும் பிளெஸிங் வந்துடாது. நான் ஜெபம் பண்றேன், பல மணி நேரம் கத்தட்ட காத்திருந்து பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன்னாலும் பிளெஸிங் வந்துடாது. ஆண்டவர் மனதை பார்க்கும் ஆண்டவர். அந்த மனது ஒரு உண்மையுள்ள மனதாய் காணப்படுகிறார் பார்க்கிறேன். என் பாட்டு எப்படி இருக்கு? நான் உண்மையுள்ள மனிதனா இருக்கிறேனா? ஆண்டுடைய எதிர்பார்ப்பு உண்மையானதுக்கு. அதை தான் காந்தியடிகள் சொல்றப்போம், தேசப்பிதா காந்தியடிகள் சொல்றப்போம், கடவுள் உண்மையிலே உண்மைதான் கடவுளுங்கிறார். கடவுளை சொல்லுகிறவன் உண்மை இல்லாமட்ட அவன் ஏமாத்துறான் கூட. உண்மையா எந்த மனுஷன் இருக்கிறானோ அந்த மனிதான் காவல், அவன் உண்மை. உண்மையா இருக்க மட்டும் தான் கடவுள் அவன் கூட இருக்கிறாரு. அதுதான் பிலிப்பே 4:8 சொல்றப்ப பவுல் சொல்றார், கடைசியாக சகோதரரே, உண்மையிலவைகளோ ஒழுக்கமிழவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ அதுவே வாழ்வு என்று சொல்கிறார். நம்ம உண்மையின்படி வாழ்றவங்க மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் அந்த உலகத்துல ஒரு நிலையான வாழ்வு, ஒரு நிலைத்திற்கு வாழ்வு. அது கற்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்வு. நாம் உண்மையான மக்களை காணப்படுகிறோமா? கடந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சம்பவத்தை கேட்டேன். ஓமத்தோட அரசியல் தொட்டுன்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த சென்ட்ரலுக்கும் எல்ஐசிக்கும் இடையில வரும். ஓமத்தூருங்கிறது ஒரு ஊர். அந்த ஊருக்காரு ஒரு சிஎம்மாக இருந்தாராம். சிஎம்னா எனக்கு பிரதமருக்கு பெயராம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்து நிர்வகிப்பாங்க. கர்நாடகா அதுதான் சிஎம். அவர் தான் முதல் ஒரு தமிழை சேர்ந்த ஒரு செட்டியார். அவர் அவர் ஊர் பேர் இன்னொன்று ஏதோ சொன்னாங்க, மறந்துச்சு. ரொம்ப வசதியானவரா, பயங்கர வசதியானவரா. அவர் தான் அவருக்கு அப்போ சிஎம் முதல்வர் சொல்லுவாங்க, பிரதமர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பவரா. அவர் ஒரு நாள் குற்றாலம் தென்காசிக்கு அரசு முறை பயணமாக வந்தார். அரசு முறை பயணமாக வந்திருக்கிறப்போ அவர் இந்த பயணத்தை கொடுத்துட்டு இங்கே விழுந்துற கெஸ்ட் ஹவுஸுக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கெஸ்ட் ஹவுஸுக்கோ அந்த நாளில் அங்கே தங்கிட்டு அரசு முறை பயணத்தை முடித்து திரும்பி போகிறார். அம்பாசிடர் திருப்பி சென்னையில் அவங்க வீட்டில் போய் இறங்கி உள்ளே போய்ட்டு இருக்கோம். அவர் கூட போன ஒரு பிஏ காரை திறந்து அந்த பலாப்பழம் கொடுக்குறாரு. கூப்பிட்டார், பலாப்பழம் எழுதினார். ஐயா, தென்காசியில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கணும். கெஸ்ட் ஹவுஸில் தங்குறப்போ அந்த வாட்ச்மேன் கொடுத்தார். வாட்ச்மேன் கொடுத்தாரா நீ எடுத்தியா? நீ கேட்டியா? கொடுத்தாரா எடுத்தியா? நிறைய பலாமரம் இருந்துச்சு, நிறைய காய்ச்சி தொங்கிச்சு. நான் சொல்லுவது 150 வருடங்களுக்கு முன்னால் சம்பவம். காய்ச்சி விழுந்துச்சு. விழுந்ததை நான் 2 எடுத்தேன். சரி, எடுத்தியே வாட்ச்மேன்ட்ட சொல்லலாம். தெரியாது, வாட்ச்மேன்ட்ட சொல்லலை. அவர் எப்படி அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்ததால் அவன் என்ன பண்ணுவானோ எண்ணி வச்சுருப்பான். எண்ணியை தப்பாக நினைப்பான். இந்த பிரதமர் இந்த 2 பலாப்பழத்தை எடுத்துக்கிட்ட நான் திரும்பிட்டேன் நினைப்பான். அந்த திருப்பி கொண்டே கொடுத்துட்டு வருகிறார். பலாப்பழத்தோட நீ காலனா 4 காலனா சேர்ந்தா 1 அணா, 8 அணா சேர்ந்தா 1 ரூபா. அன்றைக்கி தென்காசிக்கும் மெட்ராஸுக்கும் ட்ரெயின் 12 மணி நேரமாக டிக்கெட்டு 6 ரூபா 50 காசா. அன்றைய நிலமா 6 ரூபா 50 காசு கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஐயா கொடுத்துட்டு வா போ. அவன் சொன்னான்னா, ஐயா போகிறது கேட்டது காசு இல்லையே. உடனே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கொடுத்தாரான். இதுக்கு ஒரு 13 ரூபா கொடுப்பாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி 13 ரூபா கொடுத்தாரு. 2 பலாப்பழத்தையும் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தென்காசி வந்து இறங்கார். அன்றைக்கி கோயிலுக்கு சட்டைலாம் கருப்பாயிரும், அழுக்காயிரும், கறிச்சு. அன்றைக்கி வந்தவங்களுக்கு தெரியும், என்னுடைய வயசு உள்ளவங்களுக்கு தெரியும், என்னுடைய மூத்தவங்களுக்கு தெரியும். சென்னைக்கு போயிட்டு 20 மணி நேரம் ரன்னிங்.
அவருங்க வேறு வழியில் வந்துட்டார். இங்கே இறங்கிட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தார். ஏன்னா அந்த வாட்ச்மேன் பிரதம விசிட் முடிச்சுன்னா லீவை போட்டு சொந்த கிராமத்துக்கு போயிட்டான். இப்போ 5 நாள் வாட்ச்மேன் இல்லை. எங்கிட்ட இப்போ கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டு வாங்கிட்டான். பழத்தை பலாப்பழம் 2 பெற்றுக்கொண்டேன்னு அவங்க கையெழுத்து வாங்கிக்குவாங்க. இவன் திருப்பி அதை கொடுத்தோன்னா வாட்ச்மேனுக்கு கை உடலையா கால் உடலையா கெடுக்கிட்டு நான் ஏன்னா எங்கள் சிஎம்டிபி வாட்ச்மேன் சாதாரண ஆள். ஒரு வாட்ச்மேன் என்ன செய்யறது தெரியல. ஐயா நீ எழுதி கொடுப்பா, அவருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னையா பலாப்பழம் தானே இதை போய் என்னையா எழுதி கொடுப்பா. எழுதுனதை கையில் போட்டானா கை நாட்டம். திரும்ப போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. சென்னைக்கு போய் சேர 1 நாள் 3 நாள் ட்ராவலு, 4 நாள் வாட்ச்மேன் லீவு, 4 நாள் கழிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு போனார். கொண்டு சிஎம்ஐ பார்த்து லெட்டர் கொடுத்தாங்க. சிஎம்ஐ பார்த்து லெட்டர் கொடுத்தோன்னே வாங்கி கொடுத்தியா ஏன் ஒன்று ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கொடுத்தாங்க. இவர் லெட்டர் வாங்கிட்டு வந்தார். 12 ரூபா கொடுக்கல, 2 மாதம் சம்பளத்தை பிடிச்சிக்குவாங்க. ஒரு வாரம் லீவ் போட்டுக்காரு, லாஸ் ஆஃப் பேயில் போட்டுக்கிட்டாங்க. அப்படி தலைவர்களும் இருந்திருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி திரும்ப நண்படமெல்லாம் உண்மை இல்லாத நிலைமை, லஞ்ச பரிபூர்ணங்கள் வாழ்ந்தவர்களுக்கு ஒருவேளை எங்கே போனாலும் எதில் போனாலும் எங்கே போனாலும் லஞ்சம் தான். லஞ்சம் இல்லாமல் நான் ஒரு ஆளுமே நீ பாதுகாத்துக்கலாம் அவ்வளோதான். ஆனால் நான் வாங்காமல் இருக்கலாம், கொடுக்காமல் இருக்க முடியல. வாங்காமல் இருக்க முடியுது ஒழிய கொடுக்காமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த தேசம் மாறி இருக்கு. ஆனால் இப்படி தலைவர்கள் வாழ்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உண்மை உள்ள மனிதனாக காணப்படுறாங்க. உன் மனதில் உண்மை இருக்கா? ஆண்டவருக்கு உண்மை உள்ள மனிதன் தான் மோசையை கூப்பிட்டு அவன் வீட்டில் இன்னும் உண்மை உள்ள இருக்கிறார். என்னாம 18ஆம் அதிகாரத்தில் மோசைக்கு விரோதமாக ஆரோன் மீரியான் விரோதமாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா ஜாதி இழிவை பற்றி பேசுகிறாங்க. மோசை ஒரு இஸ்ரவேலர், ஒரு யூதன், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன். அப்போஸ்தலர் 22 சொல்கிறாரு பவுலடிகள், நான் ஒரு யூதன், நான் உயர்ந்தவன், ஆனால் எல்லாத்தையும் நஷ்டமாய் குப்பையுமா என்கிறேன் பவுலடிகள் சொல்கிறார். அதே மாதிரி தான் இவர் நான் உயர்ந்தனா ஒரு ஆடு மேய்க்கிறப்போ அந்த ஊர் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிவிட்டாரு. அது இருக்கத்தக்க ஒரு பெண், அது எப்படி கல்யாணம் பண்ணலான்னு ஆரோன் மீரியாம் விரோதமாய் பேசுகிறப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார், அவன் என் வீட்டிலே அவன் மனம் எங்க உண்மை உள்ளது, ஒன்று அந்த ட்ரூத் இருக்கா? அவன் உண்மையாக இருந்தானே, அவன் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தானே. ஒருவேளை இப்படிப்பட்ட உண்மைங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த மிஷன் கதை, அந்த ரிச்சை குப்ரான் மாதிரி அவர் சின்ன வயதில் சின்ன குழந்தைய தூக்கி அது நைல் நதியில் போட்டுட்டாங்க. நைல் நதியில் அந்த அம்மா 3 மாதம் கழித்து போட்டுருச்சு. அது 3 மாதம் கழித்து பார்வனுடைய தங்கை மகனாக வளர்ந்தா பார்வனுடைய அந்த எகிப்துடைய பாரம்பரியத்தினுடைய வில்வித்தைகளின்படி விளக்கப்படுகிறார். ஆனால் 40 வயது நிறைவேறும் பொழுது தன் சகோதரருக்கு ஏற்படும் துன்பத்தை எதிர்க்கிறார். அவருக்கு தெரியும், அழகானிக்க யாத்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிட்டா தெரியும், நம்ம போய் எதிர்க்கிறதால நம்மளை அவன் கொண்டுவான், இயற்கை நம்மளை கொண்டுவான், நம்ம இந்த வசதியான வாழ்வு நமக்கு இருக்காது, விட்டுட்டு போன்னு தெரியும். ஆனால் எபிரேயர் 11:24 சொல்றது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது காட்டிலும் தன் ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொண்டு இருந்து கொண்டான் சொல்றார். அதுதான் உண்மை. அந்த ட்ரூத் எப்ப வருதுன்னா, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம சில இடங்களில் தவறு செய்கிறப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரத்தில் மேலதிகளாக தவறு செய்ய தூண்ட போகிறப்போ, தவறு செய்ய மாட்டேன்னு சொல்கிறப்போ அப்போ துன்பம். அந்த துன்பத்தின் மத்தியிலையும் அந்த உண்மைக்காக நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நிலைக்கிறது. அந்த உண்மைக்காக நிலைத்திருக்கணும்னா அது கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடு. அது பெருமலை இருந்தது, சொரிந்தது, ஆனால் அது அசையவே இல்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்கிறப்போ அது நிலைத்திருக்க முடியாத வாழ்வு. ஆண்டவருக்காக வைராக்கியமாக, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்காக வைராக்கியமாய் அவர் கட்டளை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ்றப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும்.
அவர் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, கலரை பார்க்கல, இனத்தை பார்க்கல, மொழியை பார்க்கல, கொள்கையை பார்க்கல, எந்த கோயிலுக்கு போறன்னு பார்க்கல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 140 சொல்றார். உண்மையா யார் அவரை நோக்கி கால் பண்றோமோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் நான் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுறப்போ எல்லா இக்கட்டுகளிலிருந்து உண்மையா தன்னை நினைத்து ஆண்டுடைய சரிகாலத்துல அந்த ஏழை தாய் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான பெண் இயேசுவின் பாதத்துல போய் உட்கார்ந்து அந்த அம்மா மன கசந்து அழுகுது. கண்ணீரிலிருந்து நீர் தாரையில் வடிந்து கொண்டிருக்கு. இயேசுவின் பாதங்களை நனைக்குது. முன் பெண்மைக்கு அழகான தன்னுடைய முடியினால் இயேசுவின் கால்களை துடைத்து முத்தமிட்டு பரிமள தைலத்தினால் இயேசுவின் காலங்களை முத்தமிடுது. அப்ப அந்த வீட்டில் இருந்த பணக்கார பரிசையை சொல்றார், ஒரு உயர்ந்தவன் சொல்றார், நம்மை மாதிரி உயர்ந்த ஒரு மனிதன் சொல்றான். நமக்கு எப்பவுமே ஒரு பெருமை, நம்ம உயர்ந்தவங்க, நம்ம கிறிஸ்தவர்களுங்கிற பெருமை நம்மகிட்ட இருக்கு. எப்பவுமே நான் கிறிஸ்தவர், நம்மளோட பெருமை இருக்கு. அப்போ அந்த பார்க்குறான் அருவருப்பான ஒரு பெண், ஒரு எய்ட்ஸ் வந்த பெண், ஒரு புருஷன் விட்டு எத்தனையோ ஆண்கள் கூட ஒரு பெண் இயேசுவின் பாதத்தை சொல்றார், நீ பரிசுத்தர். அருவருக்கான பெண்ணை சொல்றா, ஏயா சொல்லல. முகம் மாறுது, அந்த பரிசுடைய முகம் மாறுது, அந்த மகத்தின் அழகு முகத்துல தெரியுது. அவன் மோசமா பார்க்கிறப்போ அவன் சொல்றாரு, எப்பா ஒருத்தன் முகத்தை பார்த்தோடனே ஏசு தெரிஞ்சது. ஒருத்தன் 100 ரூபா கடன் வாங்கினான், ஒருத்தன் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினான். 100 ரூபா கடன் வாங்குறானாலும் கொடுக்க முடியல, 1 லட்ச ரூபா கடன் வாங்கினாலும் கொடுக்க முடியல. யார் ரொம்ப பாசமாக இருப்பா? மன்னிச்சிட்டார், சரி 2 பேரும் கொடுக்க வேண்டாம், போயிட்டு வாங்க அப்பா கொண்டு, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க தோத்துறோன்னு சொல்லிட்டார் அந்த செல்வத்தை, அந்த பணக்காரர். இப்போ யார் மேலே ஒரு பாசமாக இருக்கிறார் கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, அந்த 1 லட்சம் கடன் வாங்கி கொடுக்க முடியாதுதான் ரொம்ப பாசமாக இருக்கான்னு சொல்கிறார். சரி, நீ சரியாக நிதானிக்கிறேன்னு சொல்கிறார். சரியாக நிதானித்தார். இவ்வளோ பாவி அவள் வந்து என்னை நோக்கி பார்த்தாள், அவளுக்கு விடுதலை கிடைச்சது, வாழ்வு கிடைச்சது. நீயும் என்னை நோக்கி பார்க்கிறப்பா, அதுதான் ஜீசஸுடைய ட்ரூத், ஜீசஸுடைய உண்மை தன்மை. அதுதான் ஏன்னா அவர் வந்ததை நோக்கம் பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இவன் வீட்டுக்கு ரட்சிப்பது இவனும் ஆபிரகாம் குமாரன். லூக்கா 19 சொல்றார். எதுக்கு வந்தாருன்னா ரட்சிப்பு, மீட்பு கொடுப்பதற்காக. யார் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறாரோ அந்த மகிழ்ந்தனை அங்கிருந்து மீட்டுக் கொள்வதற்கே அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நாமும் கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், தொல்லையின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உன்னை கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஒரு ஜாதி அவர் எதையுமே பார்க்கறதுல தம்பி நோக்கி உண்மையா கூப்பிட்டீங்கன்னா அதுதான் நிலைத்திருந்த வாழ்வு, அதுதான் பர்மனன்ட் லைஃப், அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அதுதான் 100 அடி ஃபைட் போட்ட வாழ்வு. நீங்கள் நான் அந்த ஃபைட் போட்ட வாழ்வில் ஆண்டவரோடு இருக்கணும்னா நாம் ஒரு உண்மையுள்ள மனிதர்களாக இருந்தால் போதும். அந்த உண்மை இன்னைக்கு சென்னையில் எனக்கு NMSடைய ப்ரொமோஷன் இருக்குது சர்ச்சில். அந்த சர்ச்சுக்கு சாட்சி சொல்வதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து சந்திரபூர்லேருந்து சக்தி பால் ஒரு மிஷனரி வரலாற்று அவருடைய துணைவியார் பிள்ளைகளை வந்துருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரைட் டைம் மூட முடியாது. ராத்திரி தூங்குறப்ப அந்த கப்பு வைக்கிறாங்க. கப்பு வச்சா தான் அந்த தூங்க முடியும். அதில் கண்ணி போட்டு ஃபேஸ் அழகாக பவுடர் போட்டு தொப்பி போட்டுருவாரு. தொப்பி எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபேஸ் பல் செட்டு, பல்லே உள்ள இல்லை, எல்லாம் செட்டு. பல் எடுத்தோடனே அவரோட வயசு 30-40 வயசு குறைஞ்சிருக்கு. பல் எடுத்து காட்டினார், 40 வயசு குறைஞ்சிச்சு. பல் எடுத்து காட்டினார். நான் மாப்பிள்ளை மாதிரி இருப்பேன். போன மாதம் நானே என் மனைவி அங்கே போயிருந்தோம் அந்த ஃபீல்டுக்கு, சந்திரபூருக்கு. அப்போ போய் மாப்பிள்ளை மாதிரி இருக்கியான்னு சொன்னேன் இங்கிலீஷில். அவர் உடனே தொப்பி எடுத்தார், பல் சட்டை வந்தார். அவரை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஒரு 70-75 வயசு மாற்றிருக்குது. முதல்ல பார்க்க 40 வயசு. அது சொன்னார், எனக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து என்னுடைய ஆட்சி சென்டர் 65-70 வந்துச்சு.
80 கீழே வந்தாலே செத்து போவான். 65 70 வந்து எனக்கு வயசு வாழலாம் கிடைக்கல. என் மனைவி என் கூடயே தான் இருந்தாங்க. ஆனால் நான் கொரோனாவில் செத்து போகிறேன். என் மனைவிக்கு கொரோனா இதுவரையும் வரல. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். கொரோனா போன பிறகு கரும்புச்சைங்கிற ஒரு நோய் வந்துச்சு. அது வந்தோம்னா செத்து போனால் எனக்கு அதுவும் வந்துச்சு. அதுலேயே நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வியாதி வந்துச்சு. அதுலேயே செத்து போகல. என்னது ஃபேஸில் மட்டும் 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். 24. இன்றைக்கி ஆண்டவருடைய நான் பணியை செய்து கொண்டிருக்கேன். ஆண்டவர்கிட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அன்றைக்கி 5 பேர் ஞானஸ்தானம் வீட்டுக்குள்ள அந்த ஞானஸ்தானம் கொடுக்க கவுன்சிலிங் அது வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். வெளியே நிற்கார். நாங்கள் உள்ளேருந்து அந்த 5 பேர்கிட்ட சாட்சி கேட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவர் வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா தீவிரவாதிகள் வந்து எங்களை தாக்கிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில் பார்க்குறாரு. வெளியே நிற்கிறார். இப்படி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அந்த சிஎம் கூட கருப்பு போன இந்த போட்டோ சுற்றி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எதுக்குன்னா எங்களை தாக்க யாரோ நக்சலைட் வந்துடுவாங்க, மத தீவிரவாதிகள் வந்துடுவாங்க. அவர் கெட்டப்பட்ட கோயில் அறமுறையாக பாதியில் நிற்கிது. ஆனால் அந்த தீவிரவாத இடத்துல ஆண்டவருக்காக உண்மையாக சாட்சியாக நிலைத்திருக்கிறார். அதுதான் நிலைத்திருக்க. அந்த உண்மை தான் எனக்கு ஜீவன் சொல்கிறார். நீங்கள் நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம். நிச்சயமாக என்ன வேதனையோடு என்ன துன்பத்தோடு வந்தால் அந்த துன்பத்தை மறந்து ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கலந்திருக்கிறார். அந்த உண்மை அங்கே இருக்கான்னு நினைக்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கலந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவற்றை நம்மை கொடுக்கமா ஒரு விசை கூட உம்மோடு நிலைத்திருக்கும் வாழ்வை கொடுக்கிறாங்க. உம்மோடு நிலைத்திருப்பது உண்மை மட்டும்தான். அந்த உண்மையான வாழ்வில் எங்களுக்கு தான் வேதம் சொல்கிற அந்த உண்மையின்படி, வேதம் சொல்கிற கட்டளைப்படி, அந்த கட்டளைப்படி வேதம் வசனம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அந்த வேதத்தின் உண்மைப்படி வாழ என்று சொல்கிறார். ஒரு சில மன உளைச்சல்கள், குடும்பத்தில் அமைதியிட வேதனை, துன்பங்கள் மத்தியில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பன, குடும்பத்தில் பிள்ளைகளோடு பெரிய உறவில் கைவிடப்பட்ட நிலைமை, இந்த சமூகத்தில் நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். இந்த சமூகத்தில் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி கைவிடப்பட்ட நிலைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன, என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அந்த ஏழை பெண் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் செய்த இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் இவ்வளவு காரியங்கள் நான் செஞ்சிருக்கிறேனே, ஆனால் எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்துருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் தகப்பனே, ஒரு விசை கூட கைவிடப்பட்ட நிலைமையில நான் பணியிலிருந்து இன்னைக்கு ஓய்வு பெற்ற நிலைமையில இருக்கிறேன். நான் பணியில் இருக்கிறப்போ யாருக்கு உதவுனேன்னு உங்களுக்கு தெரியும் தகப்பனே, ஆனால் எனக்கு யார் இன்னைக்கு உதவி செய்வாங்கன்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். எனக்கு உதவி கிடைக்குமா? எனக்கு உதவி ஒரு கண்ணை நோக்கி பார்க்கிறேன். பார்க்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி குறைவில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த அன்பு பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய பிரசன்னம் தகப்பனே, உங்கள் விடுதலை கரம், உங்களுடைய இரக்கத்தின் கரம் தகப்பனே, நீர் வானத்தை பூமியை படைத்த தகப்பன், பூமி நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் சொல்லியிருக்கீங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. உங்களுடைய நாமத்தில் கேட்கிற தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய வசனம் அனுப்பி குணமாக்கி, என்னுடைய வசனம் அதிகாரம் உள்ள வசனம், என் வசனத்தின்படி செய்கிறவனோ அவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வசனத்தின்படி ஐயா, நான் என் நோய்களுக்காக, என் வேதனைகளுக்காக, கண்ணீரான வாழ்வுக்காக, என் தாயாருக்கு இருக்க அந்த வியாதி, என் தகப்பனுக்கு அந்த வியாதி, என் சகோதரனுக்கு வியாதிக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம்,
அப்படி வழிநடத்தல இறங்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் சொன்னீங்க. அந்த பிரியத்தின்படி என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. என்னை நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட உங்களுடைய பிரசன்னமோடு எங்களை ஆசீர்வதிங்க. இப்படி இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்